பவர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள். இப்போ இந்த திருப்பதி லட்டுனுடைய பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்குலாம் போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ட்ரால் மீம்ஸ் அதெல்லாம் போட்டதை தாண்டி இப்போ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்டேயும் வந்து கேட்கக்கூடிய ஆங்கர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை காட்டி கேட்குறதில்ல. இப்போ ரீசெண்டாக மெய்யழகனுடைய ப்ரொமோஷனுக்காக கார்த்தி வந்து ஆந்திரா போயிருந்தார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்டை வந்து போட்டிருந்தாங்க. அவர் டக்குனு சிரிச்சிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே அப்படி தான் வந்து பார்க்குறோம். அது அவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லை, இது ரொம்ப சென்சிட்டிவ், இதை நான் பேச விருப்பப்படலன்னு சொல்லிட்டு சிரிச்சதுக்காக அது எப்படி நீ சிரிப்ப, எங்களுடைய மன உளைச்சலையும் எங்களுடைய உணர்வு எல்லாத்தையும் வந்து நீ கொச்சப்படுத்துற விதமா தான் நீ சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் வந்து பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏங்க இது வந்து ஊரே சிரிப்பா சிரிக்குது. லட்டு தின்னவும் பூராமே சிரியா சிரிச்சிட்டு இருக்கோம். இதுல மேட்ரு என்னன்னா, நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மீம்ஸாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்கீங்களா, அந்த லட்டை பார்த்து இவர் கேஷுவலாக இப்போ லட்டை பார்த்தாலே எல்லாத்துக்கும் சிரிப்பு வர்ற மாதிரி தானே இருக்குது. உண்மையான ஒரு மனநிலைங்கிறது லட்டை பார்த்தா சிரிக்கிற டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அது திருப்பதி லட்டை காட்டும்போது அவர் சிரிச்சுட்டு அவர் இந்த தெலுங்குலேயே சொல்லுவார், இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவா. அப்படி அதுக்கப்புறம் என்னாச்சு, அதை திரும்ப திரும்ப அதை ஏதோ ஒன்று கேட்டிருக்கும்போது அவர் மறுபடியும் சிரிச்சிருவார். லட்டை காட்டினதையும் சிரிப்பார். இந்த விஷயத்தை இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்ட்டு மறுபடியும் இது பண்ணுவார். அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி அது இல்லைன்னா இவருடைய டயலாக்கே இருக்குல்ல, கண்ணா லட்டு திங்க ஆசையா சொல்லிட்டு அதோடயே தான் வந்து இப்போ ஆக்சுவலி மேட்ச் பண்ணுறாங்க. கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையான்றது. ஸோ அதுதான் நம்ம டயலாக் வந்து இப்போ இது பண்ணுறாங்களேன்ற விதமாக தான் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணதும் அந்த காமெடி சீனுக்கான சிரிப்பும் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கலந்து தான் அவர் வந்து சொன்னது. அதை வந்து அவர் மேலே ஒரு பெரிய இது பண்ணி இந்த குடும்பமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி. இல்லை இந்த பவன் கல்யாணுக்கெல்லாம் துணை சிஎம் இருக்காங்கிற பேருக்கு கொஞ்சம் கூடி ஒரு தகுதியே இல்லாதால், ஒரு தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக தான் நம்ம பவன் கல்யாணம் இந்த இடத்துல பார்க்க முடியும். உன் ஸ்டேட்ல நடந்திருக்குது, ஊரே சிரிச்சிட்டு இருக்குது. அவன் கார்த்தி மட்டுமா சிரிக்கிறார், ஒட்டுமொத்த இந்தியாவுமே சிரிக்குது. லட்டு தின்னவங்களே சிரிக்கிறாங்க. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. லட்டு சாப்பிட்ட எல்லாத்துக்கும் மனநிலை. நீ கமிட்டியை போட்டு அங்கே உடனடியாக ஸ்டெப் எடுக்காமல் அவன் சிரிக்கிறான், அது இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துவாங்க, அவன் பிரச்சனை பண்ணுற மாதிரியே தான் அவரோட அறிக்கைகளாக இருக்குது பாருங்கள். இதுவே வந்து இஸ்லாத்துலேயும் கிறிஸ்டின்லேயும் நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய பிரளயம் பிடிச்சிருக்கும். எதுக்கு வெடிக்கணும்? லட்டு தின்னாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டான ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் முறைப்படி ஒருத்த மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீ கேஸை ஃபைல் பண்ணணும். தேவசம் போர்டிலிருந்து அந்த டிடிவி தேவஸ்தானம் அதிலிருந்து யார் யார் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் தான் இது வரைக்கும் நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. லட்ல சிஎம் சொல்லியிருக்காரு, சந்திரபாபு நாயுடு அவர் வந்து காட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா லேப் டெஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லி தான் காட்டுறாரு. இது இந்த இன்க்ரிடென்ட்லாம் இருக்கிறதுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு பெரிய கோயில் வச்சிருக்க, இவ்வளவு பெரிய நிர்வாகம், தென்னிந்தியாவில் பலாயிரம் கோடிகளுக்கு படம் எடுக்கிற உங்ககிட்ட லேபே கிடையாதா? அதை இப்போ குஜராத்தில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ வந்து டோட்டல் ஸ்டேட்டே உங்கள்கிட்ட தான் இருக்குது. மத்தியிலையும் உங்க ஆட்சி தான் இருக்கு. நீ ஆதரவு கொடுத்தது தான் கூட்டணி ஆட்சி. நீ நினைச்சினா நாளைக்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக அதில் 1000 பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 1000 பேர்த்தையுமே ஜெயிலில் அடைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து நீ செய்யணும். அதை விட்டு போட்டு கார்த்தி கிட்ட பாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கார்த்தி ஜென்யூனா மன்னிப்பு கேட்ட விஷயம் இன்னொன்று சொல்லட்டுங்களா, இவனுக்கு மன்னிப்பு கேட்கலின்னா படங்களை அங்கே ரிலீஸ் பண்ணுற கூட மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் இல்ல, அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணி பண்ணாங்க, இப்போ வந்து கார்த்தி பண்ணிருக்காப்ல, இதே வேலைதான் இவங்க குடும்பத்துக்கு. இந்துக்களை வந்துட்டு உணர்ச்சி ரீதியா இது பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்ல தஞ்சாவூர் அந்த கோவில், தஞ்சாவூர் அவங்களும் நியாயமா தான் சொன்னாங்க ஒரு விஷயத்த. கோயில் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்களா ஒழிய அவங்க மனசுலையும் அதை எதையும் வச்சுட்டு சொல்ல. அது இன்னைக்கு வரைக்கும் ஜோதியாவோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துறது இந்த குரூப் தான் நெட்ல எல்லாம் இருக்கும். இவர் கார்த்தி மன்னிப்பு கேட்கலினா அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுற கூட மாட்டாங்க. ஏன்னா சூர்யாவோட மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அதே அளவில் அங்கேயும், அதாவது ஈக்குவலான மார்க்கெட்னு வைங்களேன். சூர்யா படங்கள் மட்டும் இன்னும் இங்கே விஜய் படம், அஜித் படங்களே அங்கே ஆந்திராவில் செல்லுபடியாகாது. ரஜினி, கமல் இந்த செட்ல கொஞ்சம் டாப்ல இருக்கிறது, அதாவது தமிழ் நடிகர்களோட படங்கள்ல டாப்ல இருக்கிறது சூர்யா படம். இப்போ ஒரு கார்த்தி மன்னிப்பு காட்டி மெய்யழகன் ரிலீஸ் பண்ற விட்டுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கங்குவாவையும் அடிச்சு, ஏன்னா உங்களுக்கு ஆந்திராவில் வந்து ஒருத்தன் வளர்றத எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அங்க ஆதிக்கமான படம், ஆமா ரொம்ப அதிகமா இந்தியாவிலேயே
இந்த நீங்கள் சொன்ன நெப்போட்டிசம் அதிகமாக இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி ஆந்திரா. அங்கே நீங்கள் ஒன்று வாரிசு பையனுக்கு மட்டும்தான் வர முடியும். புதுசாக ஒருத்தன் வந்தான்னா அவனை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமோ அடிப்பாங்க. உதாரணத்துக்கு பாகுபலி டைமில் சத்யராஜ் சார் மன்னிப்பு கேட்காம விட்டுருந்தா அது அந்த படம் கர்நாடகால இது பண்ணது. வாட்டாள் நாகராஜ் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விட்டுருக்க மாட்டான். அது கர்நாடகால அவன் பண்ணாங்க. இருக்கிறதுலயும் ஆனா இந்த- 1ஆம் நம்பர் முட்டாள் கர்நாடகாவில் யாருன்னு கேட்டா வாட்டாள் நாகராஜ் தான். ஆனா அவன் பின்னாடி ஒரு டீம் சுத்திட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு பிரச்சனையை வந்து அங்கங்க கொண்டு போயிட்டு ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த பிரச்சனை அன்னைக்கே வந்து சீமான் அவர்கள்கிட்டயும் கேட்ட போது அவர் வந்து நச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். ஆனா அவர் நீ தைரியமுள்ள ஆள் தானே, நீ சீமானுக்கு ஒரு பதில் கொடு. அவரு சீமான் கேள்வி கேட்டாங்க, என்னப்பா என்ன தம்பி அப்படின்னாரு. ஆனா இப்படி திருப்பதி லட்டுல வந்து மாட்டு இறைச்சி கலக்கிட்டாங்களா? அப்படியா? தின்னவங்க யாராச்சும் செத்துட்டாங்களா அப்படின்னாரு. இல்ல யாரும் அதெல்லாம். அப்ப மாட்டு இறைச்சி உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அதை கேஷுவலா முடிச்சுட்டு போயிட்டாரையோ. நாட்டுல 1000 பிரச்சனை இருக்குது, இதை கொண்டு வந்து எங்க பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. அது சும்மா கேஷுவலான பதில். நீங்க எப்பவுமே வந்து ஒரு வலிமையான ஒருத்தனை வந்து அடிக்க முடியாது. நீங்க வந்து அப்படி பார்த்தா நீங்க சீமான் வீட்டுக்கு முன்னாடி போய் எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்கோன்னு என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களே போய் பண்ணலாம். கேஷுவலான ஒரு விஷயம். ஒரு வேளை கலக்கியிருந்தா சாப்பிட்டு என்ன செத்தா போயிட்டோம் ஒன்றும் இல்லையில. இதை கேஷுவலா விட்டுட்டு இப்ப அது போக. பிரகாஷ் ராஜ் வந்து அதுக்கு ஒரு விஷயம் அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே உங்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் உங்களுக்கு பிஜேபிக்காரங்க அவரையும் போட்டு தாக்குவாங்க. அறத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நடிகர்னா பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு பத்திரிகையாளர் படுகொலையில இருந்து அவரோட கருத்தை எப்பவும் முன் வச்சுட்டு தான் இருக்காரு. அது கார்த்திகின்ட்டு இல்லை, அவையான தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவரும் தான் நடிச்சுட்டு இருக்காரு. அவர் சப்போர்ட்டா பேசுறது ஒண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா போறது நல்லதுதான். இந்த விஷயத்தை போய் நீ ஏன் அவ்வளவு எமோஷனல் ஆக வேண்டியதில்லை. ஆனா பவன் கல்யாண் வந்து பண்ணினது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டுல வந்து எஸ்பெஷலி மோகன்ஜி டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன், தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் கேமரூன். சொல்லுங்க. அவர் மேலேயும் வந்து கேஸ் போட்டு இப்போ அவரும் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் அந்த பழனி விஷயம் பத்தி பேசினதுனால, அங்க திருப்பதியில லட்டு விஷயம்னா இங்க பழனியில பஞ்சாமிர்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அவர் இதுவும் அப்படிதான். அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு கேஷுவலா எங்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பழனி பஞ்சாமிர்தத்துல வந்து கருத்தடை மாத்திரை கலக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரும் இப்போ அங்க எப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருத்தன் யாரு பவன் கல்யாண் எப்படி அங்க, அது மாதிரி இங்க இவரு விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் விஜய் வாழ்த்து சொல்லல. இவர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்காக கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அது வழக்கு யாரு போட்டிருக்காங்கன்னா திருச்சி சமயபுரம் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகியிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கிற அங்க இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து வழக்கு ஃபைல் பண்றாங்க. நைட்டா வந்து காலையில வந்து வீட்டுல இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கு அப்போவே உடனே ஜி.கே. மணி அறிக்கை கொடுத்துட்டாரு. அப்புறம் அதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவரும் வந்து வலிமையான கண்டனத்துக்குரிய. ஆனா இது வந்து இவர் இப்பத்தியது இல்லை, இதுக்கு முன்னாடியே சொல்லியும் இருக்கிறாங்க ஒரு சில பேர். பகிரங்கமா வந்து சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் சொல்லியிருந்தார். அவர் கோயில்ல கருத்தடையில கலக்குறாங்கன்னு சொல்ல, முஸ்லீம்கள் பிரியாணி கடையில வந்து சாப்பிட்ற பிரியாணியில கலக்குறாங்கிற மாதிரி 2021 அந்த இது அவரும் சொல்லியிருக்கிறாரு. எதனால இந்த மாதிரி, ஏன்னா இப்போ கறிக்கடையா இருக்கட்டும் இல்லைன்னா சமையல் செஞ்ச அந்த பிரியாணியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலே அங்கே வேலை செய்யறவங்களே கடைசியாக மீந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுப்பாங்க. அப்படி அவங்க கலக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது எப்படி அவங்களே எடுத்துட்டு போவாங்க. இதே போல இது வந்து கோவிலினுடைய பிரசாதம் சொல்லி கொடுக்குறோம். திருப்பதி லட்டா இருக்கட்டும் இல்லை பழனி பஞ்சாமிர்தமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதம். இதுல ஒருத்தவங்க வந்து தேவையில்லாம இப்படி கலக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி கலந்துதான் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது கிடையாது. கருத்தடை மாத்திரையும் அப்படிதான் கொடுக்கணுமா? வேற விதத்துல கூட அவங்க கொடுக்குறவங்க கொடுக்கலாமே. அது ஒரு சென்ஸோட பேசணும். எந்த ஒரு விஷயமுமே சென்ஸ்ல ஒரு காமனா ஒரு சென்ஸ் தேவை இருக்கு இல்லையா? இப்போ ஆந்திரா பிரச்சனையை பேசுறாங்கன்னா ஆந்திரா சிஎம்ஏ சொல்லிட்டாரு, ஜெகன்மோகன் ரெட்டி தான் பண்ணாரு, இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும்னு சொல்றாரு. இல்ல இது சிஎம் சொல்லியிருந்தாலுமே சரி, இல்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு மக்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு செலிபிரிட்டி சொன்னாலுமே ஒரு பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய உணர்வோட எதுக்கு அதுதாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து மத உணர்வை எல்லாரும் புண்படுத்துறீங்க அப்படின்னு. நான் எப்படி பார்த்தா இந்து மதங்க மன உணர்வை புண்படுத்துறதே நீங்க தான். இப்போ ஆந்திரா பிரச்சனையில அவங்களே இன்னும் என்ன ஸ்டெப் எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இங்க இருக்கிற அர்ஜுன் சம்பத், ராம ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளின் வேலை அப்படின்னு இங்க பேச தொடங்கிட்டாங்க.
ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஒன்று ஒரு சின்ன விசாரணை கூட தொடங்கப்படல, அதுக்குள்ளே எப்படி இது என்னன்னா கலவரத்தை தூண்டுற செயல் தானே. இந்துக்களே ஒன்று கூடி வாங்க அப்படின்ட்டு, என்ன விஷயமா இருந்தாலும் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறது மட்டும் ஒன்று கையில் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒன்றும் உருப்படியாக நடக்க போகிறது இல்லை. இந்த விஷயம் நம்ம மோகன்ஜி பேசுனது வந்து உண்மையிலேயே அது தேவையில்லாத ஒரு விஷயமா பேசினாரு. அப்படி நீ கருத்தடை மாத்திரம் கலந்துருக்காங்கன்னா நீ ஆதாரம் இருந்ததுன்னா அங்கே சப்மிட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் 19 பேசிட்டு போனால் அப்புறம் வழக்க போட்டு அவதூறு. ஏன்னா ஒரு ஆள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஓகே. ஒரு ஸ்டேட்ல அவங்களே வந்து சொல்றாங்க, அதுக்கு எதிர்த்தும் பேசுறீங்க. இங்க சாதாரண ஒருத்தர் சொன்னதுக்கு ஒரு பெரிய அளவுல ஆட்சியில் இருக்கிறவங்க கூட கிடையாது, சாதாரண ஒருத்தர் சொன்னதுக்கு அதுக்கும் எதிர்ப்பு சொல்றீங்க. இதுல நீங்க சொல்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்டா இல்லையா? நானே இந்த 5 வருஷத்துல நிறைய டைம் திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கேன். ஒருவேளை அதில் மாட்டு கொழுப்பு கலக்கியிருந்தா ஓகே, ரைட், ஏற்றுக்குறோம். மாட்டு கொழுப்பு அவங்க சொல்கிறது மாட்டு கொழுப்பு மட்டும் சொல்லல, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் கலக்கிறதா எல்லாமே ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம அதை வேலை சாப்பிட்ருந்தாலும் இப்போ என்ன நான் செத்தா போயிட்டேன், சரி ஓகே, கேஷுவலாக போய் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். கலக்கணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட் கொடுக்க போகுது, அதை அவன் பார்த்துக்க போகிறான். பெருமாள் வந்து இதை பார்க்க போகிறது கிடையாது. கலக்கணவனுக்கு தண்டனை யார்? கவர்மெண்ட் தான் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்த கட்ட விசாரணை எல்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்காக ஒரு இடத்துல வந்து லட்டை காட்டுறாங்க, லட்டை பார்த்து சிரிக்கிறாங்கன்றதுக்காகலாம் ஒருத்தவங்க மேலே கண்டனம் தெரிவிக்கிறதும் அண்ட் அவங்களுக்காக எதிர்த்து அவங்கள படங்களை வந்து வெளியிட மாட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். நீங்க உங்களுடைய கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அது. நீங்க உங்களுடைய ஊர்ல அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. வரவங்க போறவங்க எல்லார் மேலேயும் வந்து வேற விதத்துல திருப்பி விட்டு அது ஒரு கலவரமா ஆக்காம இருக்கிறதுக்கான வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்ற மட்டும் தான் இப்ப நம்ம சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நீங்க கார்த்தி சூர்யாவுக்கு அங்கே மார்க்கெட் இருக்குது, அதனால் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு செலிபிரிட்டியும் வந்து இல்லை இங்கே விஜய் அரசியல் கட்சி தொடங்க போயிருக்காரு அப்படிங்கிறக்காக அவர் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க இல்லையா? அது தேவையில்லாத விஷயம். நீ உன் ஊரில் நடந்திருக்கியா பிரச்சனை, இங்கே எங்கள் ஊருக்காரங்களை பிடிச்சி சத்தம் போட்டிருக்க. நீ உனக்கு தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் நீ ஸ்டெப் எடு. சிபிஐ விசாரணைக்கு அவர் வர்றங்கிறாரு, உனக்கு அதுக்கு திராணி இல்லை தெம்பு இல்லை, நீ போய் 20 நாள் உண்ணாவிரதம் இருக்கிற. உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ண போற? தீட்டு கழிஞ்சிருமா? நீ ஸ்டெப் எடுக்கிறக்கே உனக்கு வக்கில்ல திராணி இல்லாத நீயே கார்த்திக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.